ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் அனைவரும் கண் விழித்திருக்க வேண்டிய அரை மணி நேரம், ராஜயோகம் தரும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் நேரம். இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுபவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்திருக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே, வயதானவர்கள், குழந்தைகள் அனைவரையுமே இந்த அரை மணி நேரத்தில் கண் விழித்திருக்க சொல்லி ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லி, நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த தீபத்தை ஏற்றுங்கள். கோவிலில் இருந்தாலும் இதே தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக ராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்து விடுவார் சிவபெருமான். அது எந்த நேரம், என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மகா சிவராத்திரி 2025 நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, சிவன் கோவிலுக்கு போகிறவங்க இந்த தவறை செய்யாதீர்கள், முழு பலன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். அடுத்தது, இந்த மகா சிவராத்திரி 4 கால பூஜை என்றால் என்ன, பூஜை நேரம், சிவன் அருள் பெற்றிட எந்த கால பூஜையை நாம் அவசியம் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவும் போட்டிருக்கோம். கோவிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு அந்த சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அந்த சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்திருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக கண் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தூய்மையான உள்ளன்போடு மனநிறைவோடு நீங்கள் சிவபெருமானை இந்த அரை மணி நேரம் வழிபட்டாலே போதும். அந்த சிவராத்திரி முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட்ட பலன்களும் புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, கேட்ட வரங்கள் யாவும் கிடைக்கும். ராஜ யோகம் உங்களுக்கு ஏற்படும். சிவபெருமானின் அந்த முழுமையான அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். இப்போ அது எந்த நேரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஜாம பூஜை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம், லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு, மகா சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 11:45 முதல் 12:15 வரையிலான இந்த அரை மணி நேரம் தான். இந்த நள்ளிரவு 11:45 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த லிங்கோத்பவர் காலத்தில் கட்டாயமாக நீங்கள் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவது மிக மிக நல்லது, மிக மிக விசேஷமானது. அப்போது நீங்கள் கோவிலில் இருந்தீங்க, உங்கள் கோவிலில் முழுமையாக உங்களால் இருக்க முடியாது அப்படின்னா கரெக்டாக இந்த டயத்துக்கு போங்க. ஒரு 11:30 போல் போனீங்க அப்படின்னா 12:30க்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானிடம் என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான நேரத்தில் ஓம் நமசிவாய, ஓம் சிவாய நம அப்படின்ற அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை வழிபடுங்கள். அது என்ன தீபம் அப்படின்னா நெய் தீபம்தான். இந்த அற்புதமான லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய நெய் தீபத்தை நீங்கள் கோவிலில் இந்த நேரத்திற்கு மட்டுமாவது சென்று அந்த நெய் தீபத்தை 2 அகல் விளக்கு கூட ஏற்றலாம், அல்லது ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமாக ஏற்றி நீங்கள் லிங்கோத்பவர் காலத்தில் லிங்கோத்பவரை வழிபட்டு விட்டு நீங்கள் வீட்டிற்கு வந்து விடலாம். அந்த 1 மணி நேரம், அரை மணி நேரம் கோயிலில் அமர்ந்து நம்ம சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஈஸ்வரனை முழுமையாக முழுமனதோடு வழிபடுங்கள். இதே வீட்டிலையும் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த அரை மணி நேரம் அமைதியாக பேசக்கூடாது, டிவி ஓடக்கூடாது, ஏதோ வேறு இடத்துல கவனம் செலுத்தி கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் முழித்திருந்தால் அந்த எந்த பலனையும் உங்களுக்கு கொடுக்காது. முழுமையான பய பக்தியோடு சிவனை மட்டுமே மனதில் நீங்கள் நிறுத்தி ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம அப்படின்னு இந்த அரை மணி நேரம் நீங்கள் முழுமையாக சிவனுக்காக நீங்கள் ஒதுக்குங்க. சிவ சிந்தனை மட்டுமே உங்கள் மனதில் நிறுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை சிவபெருமான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அளிப்பார். அது மட்டும் கிடையாது, ராஜ யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த நெய் தீபம்.
அதையும் ஏற்றி வைத்துவிட்டு வில்வ இலை இருந்தால் ரொம்பவே விசேஷம். அந்த வில்வ இலையால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அந்த லிங்க வடிவில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இதை வந்து செய்யுங்க. பெரிதளவில் உங்களால் இந்த சிவராத்திரியில் பூஜையில் கலந்து கொள்ள முடியாது, பெரிய அளவில் பூஜை செய்ய முடியாது அப்படின்னா இந்த அரை மணி நேரம், இந்த 11:15லேருந்து 12:15 வரைக்கும் உங்கள் வீட்டில் சின்ன லிங்கம் இருந்தாலும் சரி, அதில் ஒரு சுத்தமான தண்ணீரை மட்டுமாவது ஊற்றி, பால் இருந்தால் ஊற்றினால் விசேஷம், என்ன இருக்கோ அதை வந்து அபிஷேகமாக நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து சிவனை வழிபடுங்க. நம்ம சொல்கிற இந்த தீபத்தையும் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் கோயிலில் ஏற்றுறீங்க அப்படின்னா இது வேறு யாரிடமாவது நீங்கள் கடன் வாங்கிலாம் அதை வந்து ஏற்றக்கூடாது. இன்னொரு தீபத்தில் இருந்து நீங்கள் ஏற்றக்கூடாது. தனியாக நீங்கள் வந்து ஒரு தீப்பெட்டி வச்சு தனியாக சுத்தமான அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து ராஜபோக வாழ்க்கையை உங்களுக்கு ஈஸ்வரன் வந்து கொடுப்பார். ஒரு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புத நேரம் இந்த லிங்கோத்பவ காலத்தில் வரக்கூடிய இந்த அரை மணி நேரம். ஓம் நம சிவாய. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.